நம் கடமை என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். முதல்ல நம்ம கடமை அப்படின்ற என்றால் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். நம்மளுடைய கடமை என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது, கடமை என்றால் கடன் கூட்டல் மைய தான் கடமைன்னு சொல்றாங்க. நம்ம இந்த சமுதாயத்துல கடன்பட்டு இருக்கிறோம் என்பதை தான் குறிக்கின்றது. நாம் வாழ்வதற்கு இந்த சமுதாயத்திலிருந்து தான் அனைத்து வசதிகளையுமே நம்ம பெறுறோம். அதனால இந்த சமுதாயத்திற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த சமுதாயத்துல இருந்த உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் கொண்டுதான் நம்ம உயிர் வாழறோம். ஆகையால நாம இந்த சமுதாயத்திற்கு பிரதிபலன் கண்டிப்பாக செய்யணும், கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை தான் நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த கடமை உணர்வு, இந்த கடமை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடமை உணர்வு ஏன் வரணும் அப்படின்னா, இதுதான் மூல நிலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உயிர் வாழணும்ன்றதுக்காக தான். மேலும் இந்த கடமை உணர்வு எதற்கு அப்படின்னா, இன்பமாக வாழறதுக்கு அப்படின்றதாக இருக்கு. இதுல நன்றி உணர்வும் மிக மிக அவசியம் அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுழற்சி முறையில தான் அமைஞ்சிருக்கு. நம்ம பிறந்துட்டோம், இறக்கும் காலம் வரையும் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, ஒரு சுழற்சி முறையில அமைஞ்சிருக்குது. நம்ம நம்ம வாழ்வதற்கு எது ஆதாரமாக இருக்கு, அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயம் தான். அப்போ இந்த சமுதாயத்திற்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள் அதிகம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுடைய கடமை எது அப்படின்றத உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. எப்பொழுதும் நம்ம உழைத்துதான் பொருள் ஈட்ட வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமையாக அமைஞ்சிருக்குது. கடமை உணர்வுடன் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் அமைந்திருக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய எண்ணம், இது என் கடமை, நான் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை. அததான் நம்ம சொல்றோம். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம சொல்றதோடு மட்டும் இல்லாம செயல்பாடோட இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கடமை நிறைவு பெறும். அப்போ அந்த கடமை உணர்வோட நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய செயல்கள்ல செயலாற்றி அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, செயலுக்கான விளைவு இன்பமாக இருக்கும். சரி, அப்போ நம்ம கடமையே ஆற்றல, நம்ம செய்யவே இல்லை, எந்த ஒரு கடமை உணர்வோட எந்த ஒரு எண்ணமும் இல்ல, சொல்லவும் சொல்லல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம் தான் ஏற்படும் அப்படின்றாங்க. நம்மள டெய்லி தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலைன்னா அன்றைய நாள் முழுதும் நமக்கு துன்ப அலைகள் ஏற்படும். அதாவது பசிக்குது அப்படின்னா நம்ம உணவு தயாரித்தால் மட்டும்தான் நம்ம அதை உண்ண முடியும் இல்லைங்களா? அது போல நமக்கு எப்பொழுதும் நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இறை உணர்வு பெறுவது 6வது அறிவில் முழுமை பெறு அடைவது அப்படின்னு தாங்க இருக்கு. இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் இறை உணர்வோடும் கடமை உணர்வோடும் செய்யும் பொழுது அதுல பேரின்ப நிலையை அடையலாம் அப்படின்றாங்க. இப்போ கடமை உணர்வோடு நம்ம செய்யும் பொழுது, எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுது நமக்கு இன்பம் கிடைக்குது, இன்பத்திலிருந்து ஒரு அமைதி கிடைக்குது, அமைதியிலிருந்து ஒரு பேரின்ப நிலைக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கெல்லாமே மூல காரணமாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடமை உணர்வு தான். அப்போ நம்ம ஒவ்வொரு தினந்தோறும் நம்மளுடைய கடமை உணர்வோட செயல்களை ஆற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்பொழுதும் இன்பம் தான். மேலும் பாத்தீங்கன்னா, வாழ்வினுடைய நோக்கத்தை அடையறதுக்கு கூட நமது கடமைதான். அந்த அடைவதற்கு கடமை உணர்வு தேவையும் படுகின்றது அப்படின்றாங்க. இப்போ நம்ம கடமைய பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கோம். ஆனா கடமைன்னா என்ன அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான், இப்போ தினந்தோறும் நம்ம யாராருக்கெல்லாம் நம்ம கடமை ஆற்றணும் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நமக்கு ஆற்ற வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை, சுற்றம், ஊரார், உலகுன்னு போவாங்க. அப்படிதான் அதற்குதான் மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. கடமையை பற்றி கூறும் பொழுது மகரிஷி அவர்கள் 5 வகையான கடமைகளை கூறுவாங்க. தனக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னன்றத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக சுற்றம், ஊரார், உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதன் அடிப்படையில நம்ம கடமைகளை ஆற்றினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றாங்க.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இவை அனைத்துமே இந்த வாழ்வினுடைய முழுமை பெறு அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம கடமையாற ஆற்றும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அயரா விழிப்பு நிலையில கடமையறம் ஆற்றணும். அதாவது சரியாக செய்றோமா? எப்பொழுதும் அதுக்கு சரியான நன்மை விளைவிக்க கூடியதாக இருக்குதா? நல்ல எண்ணமாக இருக்கா? நல்லதையே சொல்றோமா? நல்ல செயல்களாக இருக்கா? விளைவு எப்படி இருக்குது? இன்பமாக, நல்ல விளைவாக, பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்குதா? அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் நமக்கு அயரா விழிப்பு நிலை அப்படின்றாங்க. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்ல யாருக்கும் துன்பம் தராத நிலைய குடுக்கணும். நன்றி உணர்வு என்று பார்க்கும் பொழுது, நம்ம பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய நிலையில அமைஞ்சிருக்கணும். அப்போ கடமை உணர்வு அப்படின்பது பார்க்கும் பொழுது, கடமை உணர்வ தவறினால் என்ன நடக்கும்? அப்போ துன்பம் தான் துன்பமாக இருக்குது. அப்போ துன்பத்திற்கும், தவறுகளுக்கும் காரணம் அப்படி என்ன நம்ம கடமைய சரியா செய்யல அப்படின்னா, எது காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை. நம்மளுடைய அறியாமையினால தான் நம்ம கடமை தவறுறோம். அலட்சியப்படுத்துறது. இன்னைக்கு செய்யலன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம். நாளைக்கு செய்யலன்னா அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியத்தோட இருக்கும் பொழுது, நம்மளுடைய கடமைகள் தவறுது. அதனால துன்பங்கள் ஏற்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இதனாலேயும் நம்மளுடைய கடமை தவறும் பொழுது இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையினாலேயும் துன்பங்கள் ஏற்படும். நமக்கு நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்படும். மேலும் மேலும் கடன், வறுமை இந்த மாதிரி பஞ்சமா பாதகங்கள் கூட ஏற்படும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம கடமை தவறினால் ஏன் தவறுது? அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்தான். அந்த நிலையிலிருந்து மாறணும் அப்படின்னா, இந்த மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய சரிய அறியாமை நீங்கி, அலட்சியப்படுத்தாமலும், உணர்ச்சி வயப்படாமல், மனம் ஒருநிலைப்பட்டு நம்ம எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் இருப்போம். தனக்கும் துன்பம் தராமல், பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அதற்கு தான் மகரிஷி அவர்கள் அந்த கடமைய பிரித்து குடுத்திருக்காங்க. ஐவகை கடமைகளாக பிரித்து குடுத்திருக்காங்க. தான் அப்படின்னும் பொழுது உடல், உயிர், மனம். அப்போ உடலுக்கு என்ன செய்யணும்? உடலுக்கான செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலுக்கு என்ன மாதிரியான கடமைகளை செய்வோம்? உடல் நலமா இருக்கணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் உறுதியா இருக்கணும் அப்படின்னா, உறுதியா வச்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை தான். அப்படி அதையெல்லாம் உறுதியா வச்சுக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி அவசியம். தினந்தோறும் உடற்பயிற்சிகளை செய்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது நம்ம கடமை. 2வது உயிர் அப்படின்னு வரும்பொழுது உயிரை பலப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காயகல்ப பயிற்சி உறுதுணையாக இருக்கும். அது நமது கடமை. மேலும் பாத்தீங்கன்னா, மனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அகத்தமும் அகத்தாய்வு பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய 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 நம்ம தவம் செய்யும் போதும் அகத்தாய்வு செய்து நம்ம தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனவளம் அதிகமாக நிறைவு பெற்றோம். மன உறுதியோடவும் நம்ம வாழ முடியும். அந்த அளவுக்கு அதை தொடர்ந்து செய்வதனால்தான் நமக்கு ஆரோக்கியம், நலமும், வளமும் கிடைக்கும். அதுக்கு அதுவும் நமது கடமை. இத நம்ம எழுந்த உடனே காலையில தினந்தோறும் நம்ம செய்யணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இத நம்ம கத்துக் கொடுக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா, குடும்பம்னு வரும்பொழுது நம்ம குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அவசியம் செய்யணும். இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கே செய்யல, மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், ஊரார் உலகுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா குடும்பத்துக்கு எந்த ஒரு கடமையும் செய்யல அப்படின்னா, குடும்பத்துக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்கும்? வீட்டை தூய்மை செய்யறது, மேலும் குடும்ப அன்பர்களோட அன்பாக இருக்கிறது, இதெல்லாமே நம்ம குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை தான். மேலும் குடும்ப அன்பர்களுக்கு உணவு தயாரித்து பரிமாறுறது, இந்த மாதிரியான சிறு சிறு குடும்பத்தில் உள்ள வேலைகளை செய்யறது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி தர்றது, இதெல்லாமே குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது ரொம்ப மிக மிக முக்கியமான கடமையாக இருக்குது. இந்த கடமை முறைய நம்ம அவசியம் செய்யணும். அது தவறுனா குடும்பத்துல அமைதி இருக்காது. அப்போ குடும்பத்துல அமைதி வேணும், தனக்கும் அமைதி, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி வேணும் அப்படின்னா கடமைகளை சரியாக செய்யும் பொழுது நமக்கு இந்த அமைதிகள் கிடைக்கும்.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்ததுலருந்து ஒரு 15 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தியே யோசிச்சுப்போம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம பொருளாதாரத்துல முன்னேறணும்னு தான் நினைப்போம். ஆனா, அடுத்ததாக ஒரு 20 வயசுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, குடும்பத்த பத்தி யோசிப்போம். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? மற்ற வேலைகள் என்ன இருக்கு? பொருளாதாரத்த எப்படி ஈட்டணும்? அப்படியெல்லாம் பத்தியும் யோசிப்போம். ஒவ்வொரு வயதும் வரும்பொழுதும் நம்மள மற்றவர்களை பற்றியே யோசிப்போம். அப்படி வரும்பொழுது அந்த காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, 15 வயசுலயே பசங்கள்லாம் வந்து குழந்தைங்கலாம் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே எல்லாம் என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புணர்ந்து செய்வாங்க. ஆனா, இப்ப இருக்கிற தற்காலங்கள்ல 20 வயசானா கூட குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா செஞ்சுருவாங்க. எல்லா வேலையும் அவங்க செஞ்சுர்றாங்க. எனக்கு எல்லாமே வாங்கி குடுத்துர்றாங்க. அப்படின்ற மாரி நிலையில அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உடல் நலம், அந்த மனநலத்த வந்து அவங்களுக்கு வந்து இதுவாவே தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும், இதையும் குடுக்கணும் அப்படின்னும்போது, அவங்களுடைய கடமை உணர்வு வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மாறி இருக்கு. அவங்களுக்கு என்ன கடமை உணர்வ பற்றி நம்ம வந்து அறியாமையில தான் இருக்காங்க. மேலும் அவங்க அலட்சியப்படுத்துறாங்க. அந்த கடமை உணர்வ அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதாக இருக்கு. அது வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கடமைகள உணர வச்சுட்டாங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுறோம் அப்படின்ற இதுல பொருளுதவி குடுக்கலனாலும், நல்ல அன்பான வார்த்தைகள பேசலாம். மேலும் வந்து அவங்களுக்கு நல்ல நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சிகள பத்தி அவங்களுக்கு சொல்லி, இந்த பயிற்சிகள செய்ய சொல்லலாம். அப்படி இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடிந்த உதவிகள அவங்களுக்கு செய்து பயன்பெற வைக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள் அப்படின்னும்போது உணவு, உடை, இருப்பிடம் தான். இதையெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னா, கடமை உணர்வோட செய்து நம்ம எப்பொழுதும் நம்ப செயலாற்றணும் அப்படின்றாங்க. மேலும் 5ல் அளவு முறைய நம்ப காக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா, 5ல் அளவு முறையை காக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய கடமை. அப்படின்ற உணர்வோட நம்ப செய்யணும் அப்படின்றாங்க. நம்ம உணவாகட்டும், உழைப்பாகட்டும், உ உடலுறவாகட்டும், எண்ணமாகட்டும், உறக்கமாகட்டும், அதுலயும் கடமை உணர்வோட நம்ப சரியானபடி செய்யணும். அளவு முறை மீறக்கூடாது. அந்த அளவு முறையோட இருக்கணும். காத்து செயல்கள் ஆற்றணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா, அதுக்கான விளைவு அப்படின்னும் பொழுது இன்பத் துன்பங்களாகவே மாறி மாறி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா, நம்ம கடமை உணர்வோடு செயல்கள் ஆற்றும் பொழுது இன்பமே நிலைக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஆதி ஆதி காலங்கள்ல எப்படி இருந்தாங்க? கடமை உணர்வு எப்படி இருந்தது? இப்போ தற்காலங்கள்ல கடமை உணர்வு எப்படி இருக்குன்னா, மாறுபட்டு தான் இருக்கிறன்றது. அப்படி தற்காலங்கள்ல மாறுபட்டு இருப்பதற்கு காரணம் சூழ்நிலைக்கேற்ப இருக்குது. இந்த வாழ்வியல் முறைக்கு தான் பல மாற்றங்கள் வந்து நடக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து மாமியார், மருமகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மருமக வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்ல வந்து சுகமாக படிச்சுக்கிட்டு, எந்த வேலையும் செய்யாம, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, திருமணம் அப்படின்னு வரும்பொழுது மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க அதே மாதிரி அம்மா வீட்ல எப்படி இருந்தோமோ, அப்படியே மாமியார் வீட்லயும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை அமையல. உடனே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது. உடனே அவங்க மாமியார் வந்து மனவளக்கலை அன்பர் தான். அவங்க நெறைய விஷயங்கள் வந்து அந்த மருமகளினுடைய அவங்களுக்கு கத்துக் குடுக்குறாங்க. கடமைன்னா என்ன? கடமை உணர்வு எப்படி இருக்கணும்? இது நம்ம வீட்டு குடும்பத்துல வந்து கடமைகள் செய்யறது வந்து வீட்டு வேலைகள் செய்யறது, மற்றவர்களுக்கு உதவுறது எல்லாமே நம்மளுடைய கடமை அப்படின்னு அத புரிய வைக்கிறாங்க அந்த மருமகளுக்கு. ஒரு 2, 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மருமகளுக்கு வந்து நல்லா தெளிவு அடையறாங்க. காலையில எழுந்த உடனே காலையில செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் கடகடன்னு முடிச்சுடுறாங்க. அவங்க அவங்க கணவருக்கு என்ன செய்யணுமோ, அதையும் வந்து கடகடன்னு செஞ்சுடுறாங்க. அவங்க கையில கேட்டோம்னா, "இது என் கடமைங்க. நான் அதனால செய்யறேன். இத நான் தினந்தோறும் செய்வேன்." அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, மாமியார், மருமகளினுடைய 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இதுவாயிடுது. ஒத்துமையா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க கணவரும் இவ்ளோ நல்லா இது பண்றாங்க. வந்தவங்க, வீட்டுக்கு வந்தவங்க அப்படின்ற ரொம்ப பாராட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கடமை உணர்வ பத்தி புரிய வச்சதுனால, அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க, இன்பத்தோட இருக்காங்க. மேலும் அதே மாதிரி அவங்களுடைய மகள திருமணம் கட்டி குடுக்குறாங்க. திருமணம் கட்டி குடுத்த பிறகு, அங்க போய் அங்கேயும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ வந்து குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க.
நீ வந்து உங்களுடைய மாமியார் வீட்டுல உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடமை உணர்வுகளை பற்றி அவங்க வந்து சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அவங்க மகளும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மகள் வந்து அந்த கடமைகளை சரியானபடி செய்து குழந்தைகளை வளர்க்கறதுலயும் அந்த கடமை உணர்வோட வளர்க்கும் போது அந்த குழந்தைகளும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. வீட்டினுடைய நிர்வாகத்தையும் சரியா செய்யறாங்க. குழந்தைகள் பிறந்த குழந்தைகளையுமே அன்பாக அரவணைச்சு பக்குவமா நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி அந்த கடமை உணர்வுன்னு அந்த குடும்பத்துல வரும்பொழுதுதான், புரிய வைக்கும் பொழுதுதான் அனைவருமே வந்து ஒரு சந்தோஷ நிலைய அடையறாங்க. இல்லைன்னா வேண்டா வெறுப்போடு அந்த கடமையை செய்யும் பொழுது நிறைய சண்டைகள், சச்சரவுகள்லாம் நடக்குது. அந்த கடமை உணர்வு இல்லாததுனாலதான் அதெல்லாமே நடக்குது. கடமை உணர்வோடு நடக்கும் பொழுது எந்த ஒரு இதுவுமே இல்லை, சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னொரு குடும்பத்துல உதாரணத்துக்கு பார்க்கிறோம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் நீ இது சரியா செய்யல, அது சரியா செய்யல, நீ எந்த வேலையும் சரியா செய்யல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நாங்க வந்து ஒரு ஓட்டல் கடை வச்சிருக்கோம். ஓட்டல்ல வந்து மாவாட்டணும், அந்த சமைக்கணும், எல்லா வேலைகளையும் அந்த மேஜையெல்லாம் துடைக்கணும், பிளேட்டுகளை எடுக்கணும், கழுவணும், எல்லாம் செய்யணும். நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஓட்டல் வேலையும் செஞ்சுட்டு எல்லாமே இருப்பேன். எனக்கு உடம்பு வலியா இருக்கும். ஆனா எனக்கு இப்ப வயசு 50 வயசாச்சு. இப்பவும் வந்து என்னுடைய கணவர் திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. நீ கடமைய சரியா செய்யல, நீ கடமைய சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் செஞ்சு செஞ்சு என்னுடைய உடம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு. அவங்க அந்த அவர் மேல இருக்கிற பயத்தினாலேயே நான் என்னுடைய கடமையை செய்ய அளவுக்கு அதிகமான நான் என்னுடைய வேலைகளை செய்து 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 இப்போ எனக்கு அவங்க காலெல்லாம் வந்து வெரிகோஸ் வெயின் மாதிரி வந்துட்டு கால்கள்லாம் சிறுத்து போய் அப்புறமா ஒரு பதட்டம், அவங்கள வந்து ஒரு கிட்னியும் பழுதடைஞ்சு அவங்களால தள்ளாடாத நிலையில அவங்க இருந்தாங்க. அப்படி அவங்க அந்த கடமை அப்படின்னும் பொழுது அளவுக்கு அதிகமான ஒரு கடமைனா என்னன்னே தெரியாம மற்றவர்கள் சொல்றாங்க அப்படின்ற நிலையில அவங்க அந்த கடமையை ஆற்றுறதுனால அவங்களுடைய நலத்தை கூட பார்க்கல, அவங்க உடம்ப கவனிச்சுக்கல. ஆனா பிறர் நலத்துக்காக வாழ்ந்து அவங்களுக்கு வலிகள், துன்பங்கள் ஏற்பட்டது. அப்போ பொருளாதாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது கடமை உணர்வோட செய்யணும். ஆனா அதுலயும் அளவு முறை இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த உலகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போட்டி நிறைந்த உலகமாக தான் அமைஞ்சிருக்குது. பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்குல தான் போகுறாங்க. அதுல கடமை உணர்வு அப்படின்னும் பொழுது தனக்கான கடமை அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம் கடமை என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொண்டோம்னா நமக்கு வாழ்க்கையில இன்பம் தான். அப்போ துன்பமில்லாத வாழ்வு அப்படின்னா உடல் நலமும் இருக்கணும், அறிவினுடைய உயர்வும் நம்ம அடையணும். இதுவே கடமையினுடைய சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம கடமை செய்யறோம், காலத்துல செஞ்சிடணும் அப்படின்றாங்க, காலத்தால் செய்திடு அப்படின்றாங்க. அப்போ நம்ம கடமையை செய்யறது கூட சரியான நேரத்துல சரியான காலத்துல செஞ்சிடணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நேத்து செஞ்ச கடமைய சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அப்படி இருக்க வேண்டாம். இப்ப இன்னைக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இப்ப நான் அடுத்தது என்ன செய்யணும், இன்று இரவு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம சிந்தித்து செயல்கள் ஆற்றணும். அதே மாதிரி நம்மளுடைய கடமை உணர்வு அப்படின்னும் போது கடமை தவறாது செய்தால் நம்ம உரிமைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்குதான் மகரிஷி கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஞானாசிரியர் பொறுப்பும் கடமையை பத்தில கூட சொல்லுவாங்க. தினந்தோறும் நம்ம ஒரு ஞானாசிரியர் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான கடமைகள் அப்படின்னும் பொழுது பார்க்கும் பொழுது உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சிகளை அவசியம் செய்யணும் அப்படின்னுவாங்க. மேலும் 5 அளவு முறை காத்து நம்ம செயலுக்கான விளைவுகளை சிந்தித்து செயல்கள் ஆற்றணும், அந்த அறநெறிகளை பின்பற்றணும் அப்படியெல்லாம் கூட கொடுத்திருப்பாங்க. அப்படி என்னும் பொழுது அதுவும் நம்மளுடைய கடமையாகவே நம்ம நினைக்கலாம். மேலும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அறிவில் மேன்மை அடைந்து நம்மளுடைய கடமைகளை ஆற்றும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சிறப்படைவோம். மேலும் பாத்தீங்கன்னா கட்டுப்பட்ட எல்லைகளுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் அமைஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளுடைய கடமை அப்படின்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நம்ம கடமைகளை செயலாற்றிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ அதுல ஒரு பிரிவினைகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்றாங்க. மேலும் இப்போ ஒரு இளைஞர் இருக்காரு, அவருடைய கடமை பொறுப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு இளம் பருவத்துல இருக்கிறவங்க, இளைஞர்கள் ஒரு 20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகள பராமரிக்கிறதும், முதியவர்கள பராமரிக்கிறதும், தங்களை தாங்களே பராமரிக்கிறதும், நோயுற்றவர்களை பராமரிக்கிறதும் தான் அவங்களுடைய முக்கியமான கடமை. அப்போ இவங்க 4 பேருக்குமே அவங்க வந்து கடமைய ஆ ஆற்ற வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ கடவுளை உணர்ந்தோர் கடமையில் வாழ்வர் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம கடவுளை உணரணும் அப்படின்னா, கடமையில வாழும் பொழுது கடவுள உணரலாம். அப்போ நம்மளுடைய கடமை நல்லதாகவே அமையணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மகரிஷி அவர்கள் ஞானக்களஞ்சியம் என்ற புத்தகத்துல ஒரு கவி குடுத்திருப்பாங்க. "உருவாகி உடல் வளர்ந்து வாழ்வின் வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து" அப்படின்னுவாங்க. "அறிவூட்டி வாழ்வதற்கு கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு, உடை மற்றும் பல வசதிகள் எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கு செய்கையே நிஷ்காமிய கர்மமாம். இந்த பேரறமாம் மனிதனுடைய கடமை ஈதே" அப்படின்றாங்க. இதுதான் மனிதனுடைய கடமை. ஏன்னா நம்ம உணவு, உடை எல்லா வசதிகளுமே இந்த சமுதாயத்துல இருந்து தான் நம்ம பெறுறோம். ஆகையால அந்த சமுதாயத்திற்கு நம்ம கடன்பட்டவர்கள். இது நம்மளது முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து "கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லதாம், உள்ளமும் அமைதியாம்" அப்படின்னும் சொல்லுவாங்க. களங்கமில்லா வாழ்வுல வந்து உடல் நலம், அறிவின் உயர்வே பெருநிதி, கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வுன்னும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ஒன்றினால் ஒன்று கெடாமல் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுக்கு உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று அப்படின்றாங்க. ஒன்றினால் ஒன்று கூட கெடாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கடமை ஆற்றோன்ற பெயர்ல நம்மளுடைய உடலும், நம்மளுடைய குடும்பமும், சுற்றம், ஊரார், உலகு காற்றும் முறைகள்ல வந்து நம்ம ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கணும். அந்த வகையில நம்ம கடமை ஆற்றணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கடமை முறைகளை வந்து உணர்ந்து செயல்கள் ஆற்றணும். வாழ வைக்கும் கடமைன்ற தலைப்புல, "வாழும் உரிமை உலகில் எல்லோருக்கும் சமமே. வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. வாழ இயலா தெரியா வயோதிகரை குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடுவயதுடையோர் பொறுப்பாகும்" அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கடமைகளை உணர்ந்து செயல்களை ஆற்றும் பொழுதுதான் இந்த வாழும் நம்ம வாழறதுக்கான உரிமை இந்த உலகத்துல எல்லோருக்கும் சமமான நிலையில இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கடமையை உணர்ந்து செயல்கள் ஆற்றணும் என்ற வகையில நம்மளுடைய இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.